ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் விஜய் பேசுகிறேங்க. எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்களுக்கும், எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிடர்களுக்கும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரர் விஜயன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு போர்டில் ஒரு ஜாதகம் போட்டுக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஜாதகத்தை பாருங்கள். நமக்கு ஒரு புதுமையான ஜாதகம். இதெல்லாம் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு, ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஜாதகம். இது நல்லா ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். நம்ம சொன்னோம்னா விதிமுறை நல்லாயிருக்கும். நாங்கள் போர்டில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள். அது தெரியலனா கூட ஒரு நோட்டு போட்டு எழுதிங்க. நான் சொல்கிறேன். 13/8/1992 4:20 AM. லக்கணம் பார்த்திங்கன்னா கடக லக்கணம். லக்கணத்தில் சூரியன், புதன், மாந்தி, 2ல் சுக்கரன், குரு, 6ல் ராகு, 7ல் சனி, சந்திரன், 11ல் செவ்வாய், 12ல் கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே கடக லக்கணம். லக்கணத்தில் சுக்கரன், சனி, சந்திரன், 2ல் மாந்தி, துலானில் புதன், விருச்சிகத்தில் குரு, கேது, மீனத்தில் சூரியன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சந்திர திசை 1 வருஷம் 4 மாதம் 26 நாள். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசு 33 வருஷம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர திசை 1 வருஷம் 4 மாதம், செவ்வாய் ஒரு 7, ராகு ஒரு 18. இப்போ குரு திசையில் சுக்கிரமத்தி நடக்குது. நம்மளோட ஜாதகம் கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துச்சோம். இந்த ஜாதகம் எந்த தொழிலும் போக மாட்டான், எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்கண்ணே. ஆமாங்க, எந்த தொழிலும் போகலை, வீட்டோடையே தான் இருக்கிறேன், எந்த தொழிலும் செய்யலை. எப்படி இருந்தால் எப்படிங்க இவனுக்கு ஒரு எதிர்காலத்தில் கல்யாணம் காட்சி எப்படி பண்ணுறது, எப்படி ஒருத்தர் பொண்ணு நம்பி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டன்னு ஆகவே ஆகாதுங்க அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்களா? ஆமாங்க, இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி, குடும்பம் அபிவிருத்தி அடையாது. ஆமாங்க, அவனே அப்படி தான் சொல்கிறான், கல்யாணமே வேண்டாங்கிறான். அப்போ இதுக்கு பரிகாரம் இல்லையா, இதுக்கு ஏதாவது மாற்று வழி இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏங்க, இதுக்கெல்லாம் மாற்று வழி நம்ம கிரகத்தை மாற்றி அமைக்க முடியுமா? பரிகாரம் போய் கொடுமுடியில், பவானியில், ராமேஸ்வரத்தில் இதெல்லாம் போய் பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்குமா? நீங்கள் போய் பண்ணிக்கிங்க, நான் பண்ண மாட்டேன்றேன். பண்ண மாட்டேன். பரிகாரம் எனக்கு பலிக்காது. பரிகாரம் யாருக்குமே பலிக்காதுங்க. 2 லட்ச ரூபா பரிகாரம் பண்ணிக்கிறாங்க இந்த ஜாதகனுக்கு. ஒரு 4-5 வருஷமாக எங்கே போனாலும் சரி கலஸ்தர தோசை இருக்குது, 5000 கொடு, 10,000 கொடு அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்ச ரூபா ஒரு 4-5 வருஷமாக பரிகாரம் பண்ணிட்டேன் இந்த ஜாதகத்துக்கு. எந்த பரிகாரம் பண்ணியும் கல்யாணம் ஆகலை, எந்த வேலைக்கும் போகலை, சம்பாதிக்கவும் இல்லை. நான் சொன்னேன் 33 வருஷம் ஆகுது. ஒரு மலையை தூக்கலாம், மலையை வெட்டலாம், மலையை எதுனாலும் கரைக்கலாம், ஆடலாம், பாடலாம். இந்த வயசு தாங்க, 20லேருந்து 50 வயசு தான் மனிதனுடைய ஆட்டம் பாட்டமெல்லாம். 33 வருஷம் ஆகுது. ஒத்த பைசா சம்பாதிச்சிருக்க மாட்டான் இந்த ஜாதகனை. ஒரு பைசா சம்பாதிக்கணுன்றார். அப்போ இந்த ஜாதகனுக்கு அவனே சொல்லிட்டான், அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு பொண்ணு பார்க்காதீங்கன்னு. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா அம்மா சொன்னதை நான் சொல்கிறேன். நைட்டில் ஃபுல்லாக செல்லு பார்ப்பானோ, விடிஞ்சு போத்தி படுத்து தூங்குவானோ, ஒரு 2 தரம் எந்திரிச்சு சோறு சாப்பிடுவானோ. அதுவும் அப்போ தான் அறக்குறையா. 33 வருஷம் பையன் கை சோடு தாங்கிறானோ, கண்ணில் உசர வச்சுட்டு இருக்கிறானோ. ஏங்க ஆயுசாசம் கெட்டியாக இருக்குதான்னு கேட்டாங்க. ஆயுசாசம் நல்லா இருக்குதான்னு என்னை கேட்டாங்க. அவங்க இருக்கிறத பார்த்தா அப்படி இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொந்தக்காரரு ஜாதகம் பார்த்து கண் கலங்குறாங்க. நம்ம இந்த ஜாதகனுக்கு குருதிசை முடிவடையத்தில் ஆயுள் இருக்காது. ஆனால் அதை நான் சொல்லலை. ஏன் அவங்ககிட்ட சொல்லுவானே, சுமாரான ஆயுசு நம்ம ரொம்ப ஆயுசில் இருக்காது. இந்த ஜாதகனுக்கு குட்டியெல்லாம் யாரும் சம்பாதனை பண்ண மாட்டான், தொழில் செய்ய மாட்டான், சொத்து பதி சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஜாதகம் பார்க்க வந்தீங்களோ ஒரு மன நிறைவாக சொல்லி அனுப்பிடணும். ஆனால் பரிகாரம் சொல்ல மாட்டேன், பரிகாரம் பலிக்காது.
எந்த கோயிலில் போய் எந்த பரிகாரம் பண்ணாலும் கோயிலில் பரிகாரம் ஆகாது. இந்தமாரி லட்சக்கணக்கான ஜாதகம் இருக்குது நாடு ஃபுல்லாக. லட்சக்கணக்கான ஜாதகமும் பரிகாரம் பண்ணி 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 ஓஞ்சி போயிட்டாங்க. ஆனால் எவனுக்கு நிவர்த்தி பெற்றதில்லை. சரி, இதை அப்பா அம்மா சொல்லியாச்சு, ஜாதகாரங்க சொல்லியாச்சு, அது என்ன ஏதுன்னு நாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதி எடுத்துங்க, எழுதிங்க. சனி பகவானுக்கு 6-8 சனி நின்ற நட்சத்திராதிபதியும் 6-8 உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பகையானால் அந்த ஜாதகனுக்கு தொழில் இல்லை. ஆனால் தான் பொண்ணாக இருந்தானாங்க. சனி 12 பாவத்திலையும் ஒன்றும் தப்பு இல்லை. சனி 12 பாவத்திலையும் சனி இருந்து சனிக்கு 6-8 கிரகங்கள் இருந்தால் சனி நின்ற நட்சத்திராதிபதியும் 6-8 உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான தொழிலில் சனி பகவான் தன் பலனை இழந்துடும். இந்த சனி மகரத்தில் இருக்குது. அந்த சனி சந்திரங்காலில் இருக்குது. அப்போ சனி சந்திரனாக மாறிக்குவார். அதுக்கு 6-8 பார்த்தீங்கன்னா கேது. சந்திரனுக்கு பகை, சனிக்கும் பகை கேது. 8 குரு சுக்கரன். சுக்கரன் கேதுக்கால், குரு சுக்கரங்கால். அப்போ பகையான நட்சத்திரம். சந்திரனுக்கு பகையான நட்சத்திரம். சனி சந்திரனாக மாறி பகையான நட்சத்திரம். சனி தான் தொழில்காரகன், வேலைக்காரகன், ஆள் அடிமை. அடிமையை தொழில் செய்கிறது. 10 பேர் தான் வச்சு முதலாளியாக அழைச்சது எல்லாம் சனி பகவான் தான். இப்போ தொழில்காரன் கெட்டு போயிடுச்சு. அப்போ எந்த தொழிலும் இல்லை, எந்த 10 ரூபா சம்பாதிக்க முடியாது இந்த ஜாதகம். ஆணாக இருந்தாலும் இப்படி தாங்க, பெண்ணாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணி எழுதிங்க. சனி பகவான் 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் சனி பகவானுக்கு 6-8 இருக்கிற கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் சனி நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான தொழில் இல்லை, வருமானம் இல்லை, சம்பாதனம் இல்லை. நோட் பண்ணி எழுதிங்க. கண்ணை முடிவு சொல்லிடலாம், ஆமானதான் சொல்லுவாங்க. சரி, அந்த சனி பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறார்? அப்போ என்ன ஆதிபத்தியம் பெறார் அப்படின்னா, அது இப்போ என்ன கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு சனி பகவான் எங்கே இருக்குது? என்ன ஆதிபத்தியம் பெறார்? 7-8 இந்த 2 ஆதிபத்தியமும் போயிடுச்சு. சனி பகவானுக்கு 2 ஆதிபத்தியம் போயிடுச்சுங்க. இந்த ஜாதகம் எழுதிங்க. சனி திசை வரதுக்குள்ள ஜாதகம் காலி. அப்போ சனி பகவானுக்கு 7ஆம் பாவம் அவுட், திருமணம் இல்லை. 8ஆம் பாவம் தீர்க்க ஆயுள் இல்லை. இது முடிவாயிருச்சிங்களா? ரைட்டு. அதோட இதை எடுத்துங்க. அடுத்து 2ஆம் அதிபதி யார்? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் யாரோட காலில் இருக்கிற? புதன் காலில். அந்த புதன் யார் காலில்? சனி காலில். அப்போ இந்த சனி பலன் இழந்தால் சனி பகவானுடைய காலில் என்ன கிரகம் நிற்கிதோ அது பலன் இழந்துடும். இப்போ சூரியன் பலன் இழந்துருச்சு. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் பலன் இழந்துருச்சு. இப்போ 2, 7, 11 அவுட். திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி இல்லை. 5ஆம் அதிபதி செவ்வாய், சந்திரங்கால். சந்திரனை ஏற்கனவே பலன் இழந்துட்டார். குழந்தை இல்லை, குடும்பம் இல்லை, கல்யாணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, சொந்த பந்தம் யாரும் சப்போர்ட் இல்லை. அப்போ ஜாதகனுக்கு எந்த ஒரு உறவு முறையும் சப்போர்ட் இல்லை, எந்த ஒரு உறவும் கிரகமும் பலன் இல்லை. இப்போ திருமணம் இல்லை, குடும்பம் இல்லை, கல்யாண காட்சி இல்லை, சொத்து பத்து இல்லை, எதுவும் இல்லை, தனிமா தூங்குறான், சோறு தங்குறான், படுத்துக்கிட்டு இருக்கிறான், உடலில் ஆரோக்கியம் இல்லை, பலன் இழந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி தான் ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும். நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பாரம்பரிய முறையில் பார்த்தா 7ஆம் அதிபதி ஆட்சி வீட்டில் இருக்குது, லக்னாதிபதி ஆட்சி வீட்டில் இருக்குது, 2ல் குரு சுக்கரங்கிறாரு, அற்புதமாக இருக்கும், ராஜயோகத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம், இருக்காது. அப்போ ஜாதகம் பலனை இழந்துருச்சு. அப்போ இப்படி தான் நம்மளுடைய ஆய்வு பண்ணணும். அதுதான் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசிய நூல். இதான் விதி. அற்புதமான விதிமுறைகள் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இந்தமாரி தான் நீங்கள் ஆய்வு பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஜாதகத்தை ஒட்டிய சில விதிமுறைகள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிரகம் எங்கெங்கெல்லாம் இருந்தால் அதனுடைய விதிமுறைகள்லாம் என்னென்ன செய்யும், இந்த மாதிரி இந்த ஜாதகத்தை ஒட்டியவர் எல்லாமே. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சனி பகவான் எடுக்கணும்,
தொழிலுக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தை எடுக்கணும், லக்னத்தை எடுக்கணும், லக்னாதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தை எடுக்கணும். இப்படியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணால் அற்புதம். சரி, உங்களுக்கு ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற கிரகங்கள் சேர்க்கை, கிரகங்களோட தொடர்பு எப்படியெல்லாம் இருந்தால் பலன் அப்படிங்கிறத சில விதிமுறைகள் சொல்கிறேன். நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. லக்னத்தில் கேது இருக்குதுங்க, அஷ்டமாதிபதி நட்சத்திரம். லக்னத்தில் கேது அஷ்டமாதிபதி நட்சத்திரம். அந்த அஷ்டமாதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்று விட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலையில் முடி ஒன்று கூட இருக்காது, புலவட்டை. அப்போ அந்த முடியை எடுத்துருவாங்க, சொட்டையாக தான் இருக்கும், முழுக்கு தலையாக தான் இருக்கும், மொட்டை தலையாக தான் இருக்கும். இது யாருக்கு கோடி பேர்த்துக்கு இருந்தாலும் சரிங்க, இந்த அமைப்புகளுக்கு இப்படி கோடி பேர்த்துக்கு இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இதுதான் முழுக்கு தலையாக இருப்பாங்க. சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா கேது தான் முடி, லக்னங்கிறது தலை. அஷ்டமாதிபதி வெட்டும், அதை அந்த இருக்கிற இடத்த கெடுத்துடும். அஷ்டமாதிபதி எங்கே தொடுதோ என்ன கிடந்தோ அதை கெடுத்துடும், மொட்டையை பண்ணிவிடும். அப்போ லக்னத்தில் கேது அஷ்டமாதிபதி கால், அஷ்டமாதிபதி ஆகிய அவர் 6, 8, 12 பகை நேசம் அஸ்தங்கம் பெற்றால் முழுக்கு தலை மொட்டை. சரி, அது முடித்தான், கேது தானே முடி. லக்கணத்துக்கு 2ல் கேது இருந்து, கேது நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் கேது இருந்து அஷ்டமாதிபதி கால் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகன் தாடியோடு இருப்பான். தாடி, முறுக்கு, மீசை, முகம் ஃபுல்லாக முடியோடு இருப்பான், தாடி தம்பட்டையாக இருப்பான். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு யோகம். அப்படி இல்லைன்னா யோகமே இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விதிமுறை நடிகர் ரஜினிகாந்துக்கு உண்டு, என் அருமை நண்பர் கணியர் ராஜசேகருக்கு உண்டு, என் அருமை நண்பர்களுக்கு பேர் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. நான் சொன்ன விதி அப்படியே இருக்குது. அவங்க தாடி தம்பட்டையாக தான் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யோகம். அவங்களுக்கு அதுதான் விதி, அதுதான் யோகமே. தாடி எடுத்துட்டால் அவங்களுக்கு யோகம் இல்லாத போயிடும், தொழில் இல்லாத போயிடும். அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கம், அவருக்கு இதே விதி இருந்து தாடி எடுத்து விட்டார். மேடையில் போய் பேசினார். அப்போ அவர் ஓட்டு போட்டு செவிக்கலை. ஒரு லேடி ஒரு லெட்டர் எழுதுறது அந்த ஆப்ரகாம் லிங்கத்துக்கு, ஐயா உங்கள் மூஞ்சி சன்னமாக இருக்குது, நீங்கள் முடி வளர்த்துங்க, தாடி விடுங்க, எலெக்ஷன் என்ன செய்வச்சிருங்கன்னு சொல்லி அந்த அம்மா அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுனுச்சு. அந்த லெட்டர் பாட்டு தாடி விட்டார். அடுத்த எலெக்ஷன் என்ன செய்விச்சிட்டார். 2ல் கேது அஷ்டமாதிபதி கால் இல்லாமல் இருந்து 2ஆம் பாவத்தில் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் தாடியோடு இருந்தால் அவங்களுக்கு யோகம். அதேமாரி 2ஆம் பாவத்தில் கேது இருந்து பாபருடைய நட்சத்திரமாக இருக்கணும், அஷ்டமாதிபதி நட்சத்திரமாக கூட. செவ்வாயோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரமாக இருந்து அவர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாவோ அல்லது 5, 9 இருந்தாவோ மீசை பெரிய மீசை விடுவாங்களாம். இப்போ நம்ம வீரப்பன் ஒருத்தர் மீசை விட்டார்ல, அதுமாரி அவங்களுக்கெல்லாம் அந்த மீசை தான் பவர், அந்த மீசை தான் செல்வாக்கு. இந்த மாதிரி விதிமுறைகளை பார்க்கணும். கேதுன்னா முடி, செவ்வாய்னா பல்லு. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு சொத்தப்பல் வந்துடும், பெரும்பல்லாவும் இருக்கும். கேதுன்னா முடி, செவ்வாய்னா பல்லு, ராகுன்னா விஷம். இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்தால் சொத்தப்பல் வந்துடும், பல்லே இல்லாத போயிடும். இப்படியெல்லாம் விதிகள் நிறைய எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி விதி எடுத்துக்கணும். எந்த லக்கணமாக இருந்தாலும் 4ஆம் அதிபதி மகர ராசியிலிருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்திலிருந்து ஒரு சுபகரங்கள் பார்த்துட்டா அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும், ஏரி, ஆறு, குளம், குட்டை இந்தமாரி அமைப்பெல்லாம் இடத்துல தான் வீடு அமையும்.
அந்த துணி செலவு செய்கிறாங்கல்ல, அந்த செலவாளி அந்த துணி செலவு செய்கிறீங்க அந்த ஜாதகனுக்கு வீடு கட்டுறதுக்கு துணை புரிவாங்க, அந்த வீட்டுக்கே துணையாக இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டால், மகர ராசி வந்து சதுப்பு நில ராசி, நீர் ஓடைகள், அந்த காலத்தில் சொல்ல நீர் ஓடைகள், ஆறு குளங்கள். அப்போ அந்த இடத்துல தான் செலவு செய்வாங்க. அந்த இடத்துல 4ஆம் அதிபதி வந்து அப்படி தான் அமையும். எந்த லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி மகர ராசியில் இருந்தால் ஆறு, குளம், ஏரி, குட்டை அந்தமாரி இடத்துல அந்த இடத்துலேருந்து பொண்ணு வரும், அல்லது செலவு செய்யும் தொழிலாளி வீட்டு பக்கத்தில் பொண்ணு வரும், செலவு செய்யும் தொழிலாளி வீட்டில் கூட பொண்ணு போய் எடுப்பாங்களாம். அது நம்ம ஜாதி மதத்தில் சொல்லக்கூடாது. மகர ராசி வண்ணார் ராசின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ராசி குறிப்பிடுறாங்க, அந்தமாரி சொல்லிக்கணுமா. ஜாதிங்கிறது ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஜாதிங்கிறது கிடையாது. என்ன ஒருத்தர் வேலை செஞ்சாரோ அந்த வேலைக்கு பேர் தான் ஜாதி, தப்பு இல்லை. நம்ம அயோத்திதாச பண்டிதர் அவர் கூட சொன்னார், நீ என்னைக்கு பறையன்னு சொல்லி அன்னைக்கு தானே உனக்கு புகழ் அடையினார். இப்போ நம்ம திருமாவளவன் கூட சொல்கிறார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கூட சொல்கிறார், நீ பறையன்னு சொல், நெஞ்ச நிமித்து சொல். பறையன்னா தப்பே கிடையாதுங்க. பறை என்பது ஒரு வட்டமான அடிக்கூடியது. பறை என்பது வட்டம், அடி என்பது சாட்டுதல். பறை சாட்டுதல்னால் இந்த செய்தியை இன்னொரு இடம் கொண்டு போய் கொடுப்பது. இன்றைக்கி தான் ஃபோனு, இன்றைக்கி தான் செல்ஃபோனு தொலைத்தொடர்பு இருக்குது. ஆதி காலத்தில் சத்தம் போட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க அது தொழில் செஞ்சது தான் பறையன். செய்தி இந்த செய்தி இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தவர் தான். அது ஒரு தப்பான வார்த்தை கிடையாது. அதனால் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, அது தப்பு இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். எந்த ஒரு ஜாதியை நான் தப்பாக சொல்ல மாட்டேன், எந்த ஒரு ஜாதியை தாழ்வாக நினைக்கவே மாட்டேன். அதேபோல் 2ஆம் அதிபதி 3, 6, 8, 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ஏறி அந்த நட்சத்திர அதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் உளருவான், திக்குவாயாகும், வாய் கூட பேசாத போகலாம். 2ஆம் அதிபதி 3, 6, 8, 12ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி அந்த அதிபதி 3, 6, 8, 12 பகை, நேசம், அஸ்தங்கம் பெற்றால் வாய் வளரி பேசுவான், திக்குவாயாகவும் ஊமையாக கூட இருப்பான். அதிகம் பொய் பேசுவாங்களாம். நாம் இப்படி ஒருத்தர் ஜாதகத்தை போய் சொன்னோம்னா நம்மளோட சண்டை கூட வருவாங்க. நீங்களாம் அச்சமே படாதீங்க, தகுதியுமாக இருங்க. 2ஆம் அதிபதி 3, 6, 8, 12 கூட சாரம் ஏறி அந்த 3, 6, 8, 12 கூட 6, 8, 12 பகையினே சாஸ்திரம் பெற்றால் வாய் கொன்னி பேசுவான், திக்குவாயாகும், வாய் பேச மாட்டான், ஊமையாக இருப்பான். அப்படி பேசினா அதிகம் பொய் பேசுவான். உதாரண ஜாதகம் சொல்கிறேன் கேளுங்க. மீன லக்கணம் 6ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி சூரியன். மீன லக்கணம் 6ஆம் அதிபதி சூரியன், 2ல் சுக்கரங்கால், 8 கூட எங்காலில். நான் நிறைய நண்பர்கள் பார்த்தேன், அவனுக்கு பொய் சொல்கிறது தான் வேலை. அந்த ஆளை பார்த்தாவே பொய் பேசணும் வரான், பொய் வருதும்பாங்க. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் கோல் மூட்டி விட்டுருவாங்க. நிறையா ஒன்றா எல்லாத்தையும் பேசுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது உலகம் ஃபுல்லாக. 6ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலில் இருந்தால் சாதாரணமாக பொய் பேசலாம், பொய்க்கு ஆரம்பாங்க. இன்னொன்று தந்தி பேப்பரும்பாங்க. இந்த செய்தி இன்னொரு இடம் பரப்பிட்டு வந்துடுவாங்களாம். ஒரு செய்தியை 100 பேருக்கு சொன்னால் தான் அவங்க தூக்கம் வருமா. அந்த செய்தி 9ஆக பரப்பிட்டு வந்துடுவாங்களாம். தகிரிமாக சொல்லலாம், துணிஞ்சு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி காலம் தான் பொய் பேசுவோம். அடுத்தவங்கள கோல் மூட்டி விட்டுருவாங்க. இருக்கிறது இல்லாமல் இல்லாத இருக்குதுன்னு சொல்லிடுவோம். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரந்திரியோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுபகரன் சேர்க்கை பார்வை பெற்றால் உயிரே போனாலும் பொய் பேச மாட்டான். இந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க. உண்மை தான் பேசுவான், நல்லது தான் பேசுவான், நல்லதாக நினைப்பான். அப்படியே நமக்கு இந்த விதிமுறைகள்லாம் இருந்தால் மட்டும்தான் ஜோதிடம் சிறப்பாகும். இந்தமாரி
இந்த மாதிரி விதிகளை வச்சு தான் நம்ம ஜோசியம் சிறப்பாக சொல்லணும். அதனால் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் இந்தமாரி விதிகள் நிறையா எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் கொடுத்து கொண்டே இருப்போம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு வணக்கம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை